ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை சரியான முறையில் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது நிறையா மெத்தட் இருக்குது. எப்போதுமே வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்து 3 months தான் ட்ரேட்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் டேட்டா போங்க, சரிங்களா? இதில் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, பேங்க் நெஃப்டி இது எல்லாமே இருக்கும், சரிங்களா? இதில் என்ன பண்ணுங்கன்னா நெஃப்டி 50 ஓப்பன் பண்ணிடுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15க்கே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ண வேண்டாம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கூட நீங்கள் செக் பண்ண வேண்டாம், சரிங்களா? இதில் வந்த உடனே அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிசிஎஸ், சரிங்களா, இன்ஃபி, இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், சரிங்களா, இப்படி மேலே வரும், சரிங்களா? அதில் சேஞ்ச் போயிருங்க. சேஞ்சில் போயிட்டு ஹையிலேருந்து இப்படி வைங்க. இப்படி வைக்கச்ச, சரிங்களா, உங்களுக்கு ஒரு 10 இடத்த சூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10, சரிங்களா? இது எப்படி நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கு, சரிங்களா, ஜியோ ஃபினான்ஸு, அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸு, எந்த செக்டார் அடிக்கடி வருது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கணும், சரிங்களா? மித்தபடி எந்த செக்டாரும் தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டு செக்டாரல் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரும் பேங்க் செக்டாரும் மெட்டலும், சரிங்களா, இது எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்தெந்த செக்டார் நல்லா இருக்குது, சரிங்களா? ஆட்டோ, நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், சரிங்களா, நெஃப்டி எஃப்எம்சிஜி, நெஃப்டி ஐடி. ஸோ அங்கே பார்க்குறது, அதாவது நெஃப்டியில் டாப் 10ஓ டாப் 20லையோ எது அதிகமாக இருக்குது, எந்த செக்டார் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு ஒரு பார்வை பார்த்துருங்க, சரிங்களா? இப்படி பார்த்த உடனே, சரிங்களா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே ரியாலிட்டியும், சரிங்களா, பேங்க்கும் ஐடியும் இப்படி இருக்கச்ச நீங்கள் ட்ரேடு எடுக்கும்போது இப்போ ஐடி தான் எக்ஸாம்பிளுக்கு டாப்பில் இருக்குது அப்படின்னா ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற நீங்கள் எல்லா ஸ்டாக்லையுமே ட்ரேட் பண்ணலாம். எல்லோரும் நினைப்பாங்க நெஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கில் தான். இல்லை, இதுலேயுமே நல்ல லிக்விடிட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே க்ரீனாக இருக்குது, சரிங்களா? சேஞ்ச் வந்துருங்க. டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன எல்டிஎம் இருக்குது அப்படின்னா எல்டிஎம்மை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், சரிங்களா? ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் நெய்பர் சொன்னாங்க, நான் வந்து எனக்கு ஒரு குரூப்பில் சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல், சரிங்களா, நீங்களா, சரிங்களா, ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிடுங்க. இப்படி வந்த உடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இங்கே இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பேசிக்காக ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இதில் இருந்து அந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிகினராக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுங்க, சரிங்களா? நீங்கள் இப்படி டைம் ஃப்ரேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்த், சரிங்களா, க்ரீனாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? ஏன் அப்படின்னா ரெட்டாக இருந்தால் உள்ள செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம், க்ரீனாக இருந்தால் உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்கா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பையர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே டைம் ஃப்ரேம் போட்டுட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். ட்ரெண்ட் லைன் வரையும் போது, சரிங்களா, நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன். இங்கேருந்து நீங்கள் கீழே லோ லெவலில் இருக்கும், சரிங்களா? அதை எடுத்துகிட்டு நான் இங்கே பாருங்கள், என்னோடய கர்சர் லைன் இருக்கும், சரிங்களா? அதாவது நான் இங்கே வந்துட்டு சேனல் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து மேக்னெட் அப்படின்னா நான் இப்படி வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒட்டிக்கும். அதுவே நான் இந்த கர்சரை வந்து நான் இங்கே என் கர்சர் கீழே இருக்குது பாருங்கள், ஆனால் அந்த ப்ளூ கலர் பால் வந்து மேலே இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே நான் கரெக்டாக அந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா கீழே மார்க் ஆகி இந்த கர்சர் லைனும், சரிங்களா, அதாவது என் கர்சர் அப்படின்னா இந்த மவுஸ்குள்ளே இதுவும், சரிங்களா, இந்த ப்ளூ கலர் பாலும் வைக்கிற இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அதாவது ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற இடம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஸோ ரொம்ப நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ இங்கே இருந்து இந்த லைனை இந்த செகண்ட் லைன் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? இங்கேருந்து இப்படி இழுத்துருங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட்டை நம்ம ஒரு ஃப்ளாட் லைன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக் எண்ட்லேருந்தே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி இழுத்துடலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்கல்ல இங்கே வந்துட்டு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு. இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா பின்னாடி இருக்கும் அதற்கான ரீசன். அப்போது இது வந்து கரெக்டான சப்போர்ட். சரிங்களா? இந்த சப்போர்ட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ சப்போர்ட்டை தொட்டுருச்சு. அதாவது மார்க்கெட்டில் வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட்னு இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். ரைட்டா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சுன்னா பை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல் பண்ணுவோம். இப்போ நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கு சப்போர்ட் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இந்த லைனை பார்த்தாலே தெரியுது இந்த ஸ்டாக் எல்டிஎம் ஸ்டாக் உண்மைக்குமே பெஸ்ட்டான ஸ்டாக். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு? இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு ட்ரெண்டே என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட ட்ரேட் கூட பண்ணலாம். சரிங்களா? அந்தளவுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் இருக்கும். சரிங்களா? நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 hour பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. 2 hour 3 hour இந்த 5 minutes 3 minutes அப்படிங்கிறது வந்து பிகினராக இருக்கிறவங்க போக வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கேல்பிங்கான ஏரியா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணும். பிகினராக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்போ நான் பாருங்கள் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுதா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுதா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுதா. இதில் இன்சைட் பார் அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா? ஸோ இது கடைசி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. அதாவது ஒரு கேண்டலுக்கு இன்சைடு ஒரு கேண்டில் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணச்ச நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உள்ளேயும் கேண்டில் க்ரியேட் ஆகுதுன்னா இன்னும் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அப்போ இன்சைடு போகக்கூடியது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் எல்லோரும் என்ட்ரி கொடுக்க வேணாம். சரிங்களா? ஸோ ஒரு கேண்டிலை பாருங்கள். சரிங்களா? இப்படி பார்த்துட்டு நீங்கள் நார்மலாக வரைகிற மாதிரியே இப்படி பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த கேண்டில் அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகச்ச. சரிங்களா? இப்படி போகச்ச இந்த ஹை இதுக்குள்ளே இந்த கேண்டில் இருக்குது, இதுக்குள்ளே இந்த கேண்டில் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஹை லோவையும் மார்க் பண்ணிடுங்க. லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா? ஹையை பிரேக் பண்ணச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அந்த டேலே நல்லா மூவ் ஆகும். சரிங்களா? இன்சைட் பார் ஒரு சூப்பர் கான்செப்ட். ஆனால் அதை கரெக்டாக ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஒரு கேண்டலுக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா? லோ ஸ்டாப் லாஸாகவும் ஹை இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதனுடைய ஹை பிரேக் பண்ணச்சா இது அப் ட்ரெண்ட் அப்படின்னா இதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் அமைகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Nifty 50 Next 50 அந்த 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம கைவசம் வச்சுக்கணும். அப்போது 2 விஷயம் இருக்குது ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. அதாவது நீங்கள் இந்த பாடிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். சரிங்களா? நீங்கள் கரெக்டான என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடி அதாவது மார்னிங் ஓப்பன் ஆகிருக்கும்ல அதில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி கொடுத்துருங்க. க்ரீன் கேண்டிலாக இருந்தால் கீழே இருக்கும் ஓப்பன் ப்ரைஸ். சரிங்களா? ரெட் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ரெட் கேண்டில் செல் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரேடுமே ரொம்ப முக்கியம். கவனமாக கவனித்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ட் டைம் ஃப்ரேமை சுருக்கி அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் எல்டிஎம்மை பொறுத்த மாட்டில். சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி போட்டு அதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மண்டே வரைச்சா இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்சா கொஞ்சம் அக்யூரசி அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.